ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டனோட ஒரு சின்ன கேம்பஸ் டூர் தான். இது ஃபுல்லாக ஒரு vlog மாதிரிலாம் வராது. பட் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் வருது. ஸோ செப்டம்பர் இன்டேக்கில் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வருவீங்க. பிகாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, நம்ம இந்தியன்ஸும் எஸ்பெஷலாக தமிழ், மலையாளம், தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேம்பஸ் பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஐம் டூயிங் திஸ் வீடியோ. சரியா, உள்ள போகலாம். அண்ட் எங்கள் யூனிவர்சிட்டியில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னால் அது இந்த ஏரியா தான். தேம்ஸ் ரிவர் சைடில் ஷோ இன் த ஃப்ரண்ட் இந்த வியூ தான். ஸோ சிட்டி ஏர்போர்ட்டோட ஸோ லைக் லண்டனில் மொத்தம் 6 ஏர்போர்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தட் வந்து இந்த சிட்டி ஏர்போர்ட் வந்து திஸ் இஸ் த ஒன்லி ஏர்போர்ட் விச் லண்டன் சிட்டிக்குள்ளேயே இருக்குதுன்னு பார்த்தா இதுதான். பட் இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட். லைக் சின்ன சின்ன ஏர்க்ராஃப்ட் மட்டும் தான் இங்கே யூகேக்குள்ளேயோ இல்லை யூரோப்புக்குள்ளே போகிற ஃப்ளைட் மட்டும் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து as you can see
இது ஆக்சுவலாக யூனிவர்சிட்டியோட லைப்ரரி பில்டிங். அங்கேருந்து யூ கேன் லிட்ரலி see the airport. ஸோ அங்கேருந்து ஸோ ரன்வே ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் அங்கேருந்து இது வரைக்கும் சிட்டி ஏர்போர்ட்டோட வியூ தான். அண்ட் லக்கிலி இப்போ ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see. இது எல்லாமே காலேஜோட யூனியோட அக்காமடேஷன்ஸும் இந்த சர்க்குலர் பார்த்தீங்களா, இங்கேருந்து அது வரைக்கும். ஸோ இது எல்லாமே யூனிவர்சிட்டியோட அக்காமடேஷன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து when I joined somewhere around 800 to 900 pounds ஆச்சுன்னு நினைக்கிறேன். I'm not sure. So it is way back in 2024 January. So 2024 Jan intake. இப்போது எனக்கு தெரியல, பட் நான் வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு நான் கீழே முடிஞ்சால் போடுறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே மோஸ்ட்டாக எல்லோரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட்டாக வெளியே ரூம் எடுக்கிறது தான் தே ப்ரிஃபர்.
எங்கேயும் இருப்பாங்க. ஆனால் இங்கே தங்குறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னா, இங்கே எந்த நேஷ்னாலிட்டியாக இருந்தாலும் இங்கே நிறைய ஊர்லேருந்து இருப்பாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ஏரியா வந்து எங்கள் காலேஜோட ஸ்போர்ட்ஸ் டாக்குன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் தான். பட் இங்கே இந்த ஒரு சைட்லேருந்து பார்க்கறதுனால சின்னதாக தெரியும். அந்த ட்ராக்குக்கு அந்த பக்கம் போனால் யூ கேன் see the total ஏரியா. பட் இப்போ போகிற அளவுக்கு டைம் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ ஸ்போர்ட்ஸ், அதாவது இன்டோர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் டாக் ஏரியாவில் தான் நடக்கும். அண்ட் இதுதான் யூனிவர்சிட்டியோட ஜிம் பில்டிங். இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஜிம் ஆக்சசரிஸ் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது லாங் பிரிட்ஜ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டுகெதர், இந்த இண்டியன் டே, இந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்குள்ளே தான் நடக்கும். இதுக்குள்ளே ஒரு பார்ட்டி ரூம் இருக்குது. ஸோ அங்கே எல்லாம் ஈவெண்ட் நடக்கும். அண்ட் கேம்பஸ்குள்ளேயே ஒரு நர்சரி ஸ்கூல் கூட இருக்குது. அதோட கேம்பஸ் தான் இது. அது உள்ளே இருக்குது. ஸோ எதுவுமே தெரியல. இதோட என்ட்ரன்ஸ் எந்த பக்கம்னா, இது ஈஸ்ட் பில்டிங்க்கு அப்படியே உள்ள ரோடு வரும். ஸோ இதில் வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து யூனிவர்சிட்டியோட அதர் 2 கேம்பஸ், ஆக்சுவலாக யூனிவர்சிட்டி அஃபேஸில் பார்த்து 3 கேம்பஸ் இருக்குது. 2 கேம்பஸ் ஸ்டாட்ஃபோர்டில் இருக்குது, ஒரு கேம்பஸ் தான் இங்கே டாக்லாண்ட்ஸில் இருக்குது. ஸோ டே டைமில் யூனிவர்சிட்டி நடக்கிறப்ப இங்கேருந்து ஸ்டாட்ஃபோர்ட் கேம்பஸ் போகிறதுக்கு இங்கேருந்து ஃப்ரீ ஷட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இங்கே வர்றோம். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, இங்கேருந்து டே டைமில் ஷட்டில் சர்வீஸ் ஃப்ரீ தான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக இங்கேருந்து ஸ்டாட்ஃபோர்ட் போகிறதுக்கு ஷட்டில் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்கிற ரூம் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஸ்டாட்ஃபோர்ட்னா, இங்கேருந்து டே டைமில் நீங்கள் ஃப்ரீயாகவே கூட போய்க்கலாம். நீங்கள் ஸ்டாட்ஃபோர்ட் கேம்பஸில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் நீங்கள் போய்க்கலாம். இல்லை ஸ்டாட்ஃபோர்ட்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது நேஷ்னல் ரயில் மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ யூ கேன் இங்கேருந்து ஃப்ரீயாகவே போயிடலாம் ஸ்டாட்ஃபோர்ட் வரைக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டாட்ஃபோர்ட் போகிறதுக்கு அந்த ஃப்ரீ ஷட்டிலில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஆக்சுவலாக ஈவினிங் 7 o'clock ஆகுது. அதனால் இப்போது ஷட்டில் சர்வீஸ் இல்லை. அது இல்லாமல் இது இப்போது சம்மர் வெக்கேஷன் வேறு, அதனால் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. பட் இது யூனிவர்சிட்டி டேர்ம் டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிற்க கூட முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருக்கும் எப்போவுமே. அண்ட் ஓகே, அங்கே ஒரு பஸ் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஷட்டில் பஸ், இந்த மாதிரி நிறைய பஸ் இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒன் அமாங் தெம். இந்த ஏரியாவோட ப்ளஸ் பாயிண்ட்டே, ஸோ உங்களுக்கு வீக்கெண்டில் யூனிவர்சிட்டி இல்லை, பட் ஈவினிங் டைமில் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஹேங் அவுட் பண்ணோம், கொஞ்சம் ஜாலியாக இப்படி இந்த வியூ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசுகிறதுக்குன்னா இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. அண்ட் யூனிவர்சிட்டி உள்ளே வரதுக்கு ஆக்சஸ் எப்போதுமே இருக்கும். ஐ திங்க் யூ கேன் கம் 24 hours நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் vlog இருந்திருக்காது. அட் த சேம் டைம் கேம்பஸ் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா யூனிவர்சிட்டியோட யூடியூப் பேஜ் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதை செக் அவுட் பண்ணிப்பாங்க. அப்புறம் வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் ஒரு கேம்பஸ் பற்றின ஓவர்வியூ எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிப்பாங்க. See you.